அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதுங்கய்யா. காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் சிட்டி கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் திராவிட செல்வன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் முரளி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம்மையா அவர்களுக்கும், துணைவியார் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் நமக்கு வாழ்க்கை தத்துவத்தின் ஈகையை பற்றி விளக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா இறைவா படைப்பு உயர்ந்த ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களுக்கு உண்மையான அனைத்து மக்களிடையே நிலைநாட்டி ஓய்வின்றி நிறம் பொருளாதார களையவும் மேலும் தொழிலின் மேன்மை முறையாக எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் வாசித்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலிக்க அம்மையார் தனலட்சுமி அம்மையாரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அட்மிட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்கம்மா. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. தெளிவு குருவின் திருமேனி காண்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தானே. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். 2 கையிலையும் சின்ன திரை வச்சுக்கிறோம். நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா மூச்சு இழுத்து சொல்றோம். சின்மய முத்திரை. நன்றாக மூச்சு உள்ளிழுத்து ஆதி முத்திரை. நன்றாக மூச்செடுத்து இம் இம். வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி.
தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. 2 கைகள் தேய்ச்சி கண்கள் மேல வச்சுக்கோ. மெதுவா கால்கள் கண்டிப்பா. நீட்டி 2 கால்கள் நீட்டி கொஞ்சம் கால் ஸ்ப்ரே பண்ணிட்டு கால் பாதம் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். மெதுவா எழுந்திரிச்சுக்கிறோம். சூரிய வணக்கம். கால் 2 சேர்த்து வச்சு நல்லா நேரா நின்று ஒரு டைம் மூச்சு இழுத்து விடுறோம். சூரிய வணக்கம் முதல் நிலை. வணக்கம். 2வது நிலை விரையாசனம். 2 கைகள் மேல் உயர்த்தி முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி பெண்ட் பண்றோம். 3வது நிலை பாதகஸ்தாசனம். நல்லா மூச்சு இழுத்துட்டு மெதுவா அப்படியே மூச்சு விட்டுட்டே தலையை கீழே கொண்டு போய் கால் பெருவிரலும் டச் பண்றோம். 4வது நிலை லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். 2 கைக்கும் நடுவுல லெஃப்ட் லெக் பாதம் வச்சுட்டு ரைட் லெக் நல்லா பின்னாடி நீட்டுவோம். நேரா பார்க்குறோம். 4வது நிலை. 5வது நிலை மலையாசனம். குதிக்கால் நல்லா கீழே டச் பண்ணிக்கிறோம். 6வது நிலை சாஷ்டாங்க நமஸ்காரம். கால் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். ஷோல்டர் பக்கத்துல கை வச்சுக்கிறோம். 7வது நிலை புஜங்காசனம். மெதுவா நல்லா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி தான். 8வது நிலை மலையாசனம். நல்லா குதிக்கால் கீழே நல்லா அழுத்தி வச்சுக்கிறோம். கையை நல்லா கீழே அழுத்தி வச்சுக்கிறோம். 9வது நிலை ரைட் லெக். 2 கைக்கும் நடுவுல ரைட் லெக் பாதம் வச்சு. 10வது நிலை பாதகஸ்தாசனம். 11வது நிலை விரையாசனம். மெதுவா முடிஞ்ச அளவுக்கு. 12வது நிலை வணக்கம். 2 கைகள் சேர்த்து வச்சு நல்லா நேரா நிமிர்ந்து ஒரு 2 தடவை நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். எல்லா பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சூரிய வணக்கம் செஞ்சுட்டு மற்ற பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். இன்னும் ஆசனங்கள் செய்யறதுக்கு நம்மளுடைய உடல் ரெடி ஆகும். அடுத்ததாக தாடாசனம். மெதுவா 2 கைகள் மேல் உயர்த்தி நல்லா கை கோர்த்து வச்சுக்கிறோம். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல நீட்டிட்டு குதிக்கால் மேல தூக்குறோம். கால் விரல்கள் நல்லா அழுத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தாடாசனம் செய்யறது மூலியமா நம்மளுடைய உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் செய்கிற அமையும். நல்லா மூச்சு விட்டுக்கிறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால்கள் நீட்டி உட்கார்ந்துக்கிறோம். நம்முடைய இடுப்பு பகுதிக்கு நேரா கைகள் வச்சு முதுகுக்கு அந்த நேரம் உயர்த்தி உட்காந்துக்கிறோம். கால் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறோம். ரைட் சைடு ஒரு 5 டைம்ஸ் கால் பாதம் 2 சேர்த்து ரொட்டேட் பண்றோம். லெஃப்ட் சைடு ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்றோம். கால் நல்லா முன்னாடி நீட்டுறோம். பின்னாடி நீட்டுறோம்.
மடக்கிறோம். நல்ல விரல்கள் மடிக்கணும். பட்டாம்பூச்சி ஆசனம். மெதுவா 2 கால் பாதத்தையும் சேர்த்து வச்சு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கால் சுற்றி வச்சுக்கலாம். ஒரு 10 எண்ணிக்கை இதே நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. பட்டாம்பூச்சி ஆசனம் நம்ம நல்லா செய்யறது மூலமா நம்மளுடைய கால்கள் வலுவாகும், நம்மளுடைய கற்பப்பை வலுவாகும். ஆமையாசனம். மெதுவா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே குனியணும். அதே எண்ணிக்கை இதே நிலையில 10 எண்ணிக்கை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்கள் வைக்கிறோம். நன்றாக மூச்சு விடுகிறோம். பறவை முகாசனம். மெதுவா கை மேல் உயர்த்துவோம். நன்றாக ஒரு மூச்சு விட்டுட்டு மெதுவா அப்படியே கை கொண்டு போய் கால் பெருவிரல் பிடிக்கிறோம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அதே பொசிஷன்ல 10 செகண்ட்ஸ் இருக்கலாம். பிடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நல்லா முடிஞ்ச அளவுக்கு கை நீட்டி தலையை நல்லா கீழே குனிந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் நீட்டி கீழே வைக்கிறோம். நல்லா மூச்சு விட்டுக்கிறோம். நம்ம பறவை முகாசனம் செய்யறதுனால நம்மளுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குறையும், கால்கள் நல்லா பலமாகும். அடுத்ததாக சர்வாங்காசனம். அப்படியே நேரா பண்ணிக்கிறோம். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா மூச்சு. கால்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா கால் நேரா மேல கொண்டு வந்துக்கிறோம். முடியாதவங்க, இடுப்பு தூக்க முடியாதவங்க இதே பொசிஷன்ல இருக்கலாம். முடிஞ்சா மெதுவா அப்படியே மேல தூக்கி கை நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்குவோம். உடம்பு ஃப்ரீயா வச்சுட்டு இதே நிலையில 1 நிமிஷம் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஆசனம். சர்வ அங்கங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு ஆசனம். தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்யும். இதே நிலையில ஒரு 60 எண்ணிக்கை இருக்கும். ஹெர்னியா ப்ராப்ளம் சரியாகும். ரெகுலரா செய்யறவங்க 1 நிமிஷம் செய்யலாம். முடிஞ்சா இந்த ஆசனம் மட்டும் 2 நிமிடம் 3 நிமிடம் கூட வச்சிருக்கலாம். ரிலாக்ஸ் பண்றப்போ மெதுவா கால்கள் மடக்கி இடுப்பு கீழே இறக்கி மெதுவா நேரா வந்துடும். நல்லா மூச்சு விட்டுக்கலாம். கால்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிறோம். ஹச்சாசனம். ஷோல்டர் பக்கத்துல கை வச்சு ஷோல்டர் நல்லா மேல தூக்கிட்டு உச்சந்தலை கீழே பண்ற மாதிரி வச்சுக்கிறோம். வயிற்றுக்கு மேல வணக்கம். இதே நிலையில 10 செகண்ட்.
சர்வாங்காசனம் செஞ்சா கண்டிப்பா மச்சாசனம் செய்யணும். சர்வாங்காசனத்துக்கு மாற்றாசனம். கழுத்து வலி வராது, தைராய்டு சுரப்பி நல்லா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கை கொண்டு போய் தலைக்கு கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சு நல்லா மூச்சு விடணும். முதலையாசனம். மெதுவா அப்படியே திரும்பி படுத்துக்கிறோம். குதிக்கால் உள்ள விரல்கள் வெளியே வச்சு 2 கைகள் வச்சு அதுக்கு மேல சின்னிக்கிறோம். அடுத்த நிலை ரெஸ்ட் எடுக்கிறனா கூட இப்படி எடுக்கலாம். பேக் பெயின் குறையும். ஒரு 5 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்துவிடும். புஜங்காசனம். கால் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். 2 கைகள் நேரா நீட்டிக்கிறோம். ஷோல்டர் பக்கத்துல கை வைக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி தான். இதே நிலையில 10 நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவா எழுந்திருச்சு அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். மூச்சு பயிற்சி. நல்லா நேரா நிமிர்ந்து வந்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின்ன முத்திரை வச்சுக்கோம். ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை வச்சுட்டு மூச்சு மட்டும் வெளிவிடுவோம். கபாலபதி. ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இடது நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். வலது நாசில்ல மூச்சு மட்டும் நல்லா போஸா வெளியிடுறோம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கைகளையும் சின்ன முத்திரை வைத்து நல்லா மூச்சு இழுக்கணும். நல்லா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காற்று உள்ள போறத கவனிக்க வேண்டியதில்லை. நல்லா போஸா வெளிவிடுறத கவனிக்கணும். நம்மளுடைய மூச்சு பாதை கிளீன் ஆகும். கழிவுகள் முழுமையா வெளியேறும். இப்ப நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இடது நாசில்ல நல்லா மூச்சு இழுத்து வெளியிடும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு
வலது நாசில நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சின் மைய முத்திரை வச்சு மூச்சு கவனிக்கிறோம். ஒரு 3 மூச்சு நல்லா ஆழமா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம 21 முறை நன்றாக மூச்சு இழுத்து சொல்றோம். ஒவ்வொரு விரலா கரெக்டா அடுத்தடுத்த ரேகையில வச்சு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சின் முத்திரை வச்சுக்கிறோம். பெருவிரல் ஆள்காட்டி விரல்ல வந்து டச் பண்ணி நல்லா மூச்சு இழுத்து சொல்றோம். ரெடி? அதுக்கு அடுத்த ரேகை நன்றாக ஆள்காட்டி விரல்ல மேல இருக்கிற முதல் ரேகையில தேய்ச்சிட்டோம். நன்றாக மூச்சு இழுத்து ஆள்காட்டி விரல் நடு ரேகை நல்ல மூச்சு இழுத்து ஆள்காட்டி விரல் கடைசி ரேகை நன்றாக மூச்சு இழுத்து நடு விரல் மேல வச்சிருக்கோம். நல்ல மூச்சு இழுத்து நடுவிரல் மேல் ரேகை ஆள்காட்டி விரல் நடு ரேகை ஆள்காட்டி விரல் கடைசி ரேகை மோதிர விரல் மேல் நுனியில வச்சுக்கிறோம். மோதிர விரல் மேல் ரேகை மோதிர விரல் நடு ரேகை மோதிர விரல் கடைசி ரேகை துண்டு விரல் மேல் நுனி நன்றாக மூச்சு மேல் ரேகை துண்டு விரல் நடு ரேகை
மோதிரவிரல் கடைசி விசை. மோதிர விரல் நுனி, சாரி, துண்டு விரல் நுனி, கடைசி 5 3 முறை. மோதிர விரல் மேல் விசை. மோதிர விரல் நடு விசை. மோதிர விரல் கடைசி விசை. நம்ம நன்றாக மூச்சிழுத்து சொல்றப்போ நம்மளுடைய உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான காற்று போய் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். நம்மளுடைய உடல் முழுமையாக புத்துணர்ச்சி. கால் நேரம் நீட்டிக்கிறோம், கால் ஃப்ரீயா வச்சுக்கிறோம், கால்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம் கால் வஜிராக உட்கார்ந்துருந்ததுனால கால் பாதம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் பாதத்தை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படியே சாந்தியாசனம். கால் நேரம் நீட்டி உடம்பு தளர்வா வச்சு நேரம் படிக்கிறோம். அப்படியே நம்ம சாந்தியாசனம் நிலையில ஆடியோ கேட்போம். உடம்பு ஃப்ரீயா வச்சு நேரம் படிக்கிறோம். நம்முடைய உடல் முழுவதும் எந்தவித இழுக்கம் இல்லாம தளர்வா வச்சு நன்றாக மூச்சு கட்டுரையே கவனிக்கும். பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக வந்து நம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கக்கூடிய உருவ மத்தியின் வழியாக நம் உடலுக்குள் சென்று உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளுக்குள்ளும் பற்றி படர்ந்து உயிர்ப்பாற்றல் பெற்று நிலையில் உள்ளது. நம்முடைய உடல் முழுவதும் தளர்வா வச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சிலுக்கு மூச்சு காற்ற கவனிக்கிறோம். இதே நிலையில் 5 நிமிடம் ஓய்வெடுக்கிறோம்.
நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சி தியானம் உள்ளிட்ட அற்புதமான பயிற்சிகளை சிறப்பித்துக் கொடுத்த தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம். வேத டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். கொழுப்பு, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எண்ணெய் பலகாரம் தேங்காய் சாப்பிடாதேன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இவருங்க, எண்ணெய் பலகார தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ஆபத்துன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அதை பத்தி பார்க்கலாம். இவருங்க, எண்ணெய் பலகார தேங்காயில மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்குங்க. அரிசியில கொழுப்பு இருக்குங்க. பாலிஷ் பண்றீங்கல்ல, அது கீழே விழுகுது இல்லையா தவிடு, அதான் கொழுப்பு. எள்ளுல கொழுப்பு இருக்கு, கடல்ல கொழுப்பு இருக்கு. இவருங்க, கடுகுல கொழுப்பு இருக்கு. எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்குங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். விஷயத்துக்கு வரங்க, எண்ணெய் பலகார தேங்காயில மட்டும் இல்லைங்க, எல்லா உணவுலையும் கொழுப்பு இருக்குங்க. கொழுப்பை ஒழுங்கா சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க, ஒழுங்கா சாப்பிடாட்டி கெட்ட கொழுப்புங்க. நல்ல கொழுப்புக்கு குட் கொலஸ்ட்ரால்னு பேரு, HDL. கெட்ட கொழுப்புக்கு பேட் கொலஸ்ட்ரால்னு பேரு, LDL. விஷயத்துக்கு வரேன், கொழுப்பு ஒழுங்கா ஜீரணமானா நல்லது, உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. கொழுப்பு எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. ஒழுங்கா ஜீரணமாகாட்டி LDL, கெட்ட கொழுப்பு. இந்த கெட்ட கொழுப்பு எங்கெல்லாம் தங்குதோ அதுக்கு பேரு கொழுப்பு கட்டி. மண்டைக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்கின்சன், தலைவலி, மைக்ரேனு, ஒத்தலைவலி. கண்ணுக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், குளுக்கோமா, கண்ணுல புற வருது, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணு எரிச்சல், ப்ரெஷர். வயிற்றுக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், அல்சர், அஜீரண கோளாறு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எது கிளைக்குது, அசிடிட்டி. பித்தப்பைக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், கால் பேடர் கல்லு, பித்தப்பையில கல்லு. கர்ப்பப்பைக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பையில கட்டி, சிஸ்ட், ஓவரிஸ், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ACD, BCD, OCD. கிட்னிக்குள்ள போச்சுன்னா கிட்னில கல்லு. அதெல்லாம் விடுங்க, முகத்தை தடவி பாருங்க, எப்பவுமே பிசு பிசுன்னு இருக்கும். தடவி பாருங்களேன், பிசு பிசுன்னு இருக்கும். உடம்பு தடவி பாருங்க, ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கு இல்லையா, அது கொழுப்புங்க. இந்த கொழுப்பு HDல இருந்தா யாருக்கு தோல் நோய் வராது, அப்படி தோல் சூப்பரா இருக்கும். இந்த கொழுப்பு LDல மாறுச்சுன்னா ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வரும். இப்ப சொல்லுங்க, நான் ஒரு 100 விதமான நோய் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? கொழுப்பு ஒழுங்கா ஜீரணமாகலைன்னா 100 வியாதி வரும். அது தோல் மேல போலாம் ஸ்கின் டிசீஸ், மூளைக்குள்ள போனா பிரெயின் டிசீஸ். இவருங்க, கொழுப்பு நல்லது. சரி, இந்த கொழுப்பு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க, HDLக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்தா வியாதின்னு இருக்கும், LDLக்கு இந்த லெவலுக்கு மேல வந்தா வியாதின்னு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? HDL அப்படிங்கிற கொழுப்பு உங்க உடம்புல எவ்வளவு அதிகமா இருந்தாலும் நல்லதுன்னு அர்த்தம். LDLங்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பா, அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனா நோயின்னு அர்த்தம். இதுல இருந்து புரிச்சுக்குங்க, கொழுப்பு கெட்டது இல்ல, கெட்ட கொழுப்பு கெட்டது, நல்ல கொழுப்பு நல்லது. ஏங்க, மூளைக்கு கொழுப்பு வேணுங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் கொழுப்பு வேணுங்க. 2 செல் இருக்கு இல்லையா, அது ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல ஒரு கொழுப்பு லேயர் இருக்குங்க. நம்ம உடம்புங்கிறது பியூர் கொழுப்பு, எல்லாமே கொழுப்பு தான். புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லதுங்க. மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா ஜீரணமானா நல்லது, தப்பா ஜீரணமானா கெட்டது. அப்போ நம்மளாம் என்ன பண்றோம்? என்ன பலகாரம் சாப்பிட மாட்டேன், தேங்காய் சாப்பிட மாட்டேன், கொழுப்பு சாப்பிட மாட்டேன்னு எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க, அதனால வியாதி வருது. புரிஞ்சுக்குங்க. அதுலயும் இந்த தேங்காய் சாப்பிட்டா உடம்பு கெடுதல் யாராவது சொன்னாங்கன்னா ரூம் போட்டு 4 நாளைக்கு சிரிப்பங்க, காமெடிங்க. தேங்காய் எவ்வளவு நல்ல உணவு தெரியுமா? அந்த காலத்துல கிராமத்துல தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போராடிட்டு படுத்திருந்தாங்கன்னா, சாக போற நேரத்துல இனிமேல் உசுரே போயிரும் அப்படிங்கும் பொழுது தேங்காய் பாலை அவங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல ஊத்துனா உடனே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து உசுரை காப்பாத்திடலாங்க. இப்போ ரீசெண்டா எனக்கு நிறைய பேர் போன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல தாத்தா அது மாதிரி படுத்திருந்தாரு, நாங்க பால் கொடுத்தோம், எந்திரிச்சு உட்காந்துட்டாங்கன்னு. இங்க பாருங்க, தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா உசுரை காப்பாத்தலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பாக்கெட் பாலை கொடுத்து அப்படியே சோழி புடிச்சு விட்டு அன்னைக்கு தூக்கி போட்டு போயிடுறோம். பால் ஊத்தக்கூடாது, தேங்காய் பால் தான் ஊத்தணும். புரிஞ்சுக்குங்க. எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. ஆனா நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க இல்லையா எண்ணெய், அது நல்லது இல்ல. ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்ல, நீங்க சாப்பிடுற எண்ணெய் தான் ப்ராப்ளம். இப்போ பல எண்ணெய் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்களாமா, எண்ணெயே தயாரிக்கிறது இல்லைங்களாமா. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபில இந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் ஒண்ணு வருது, லிக்விட் பேரஃபைன்னு பேரு.
மினரல் ஆயின் பேருங்க. லிட்டர் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வேணுமா, தேங்காய் எண்ணெய் பிளேவர் நல்லா அப்படின்னு கலக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. எல்லா எண்ணெயிலையும் அந்த எண்ணெயோட கோடு இருக்கும். அவங்க டைரக்டா எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. கோடு வேர்டை போட்டீங்கன்னா இது லிக்விட் ஃபேரஃபனா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எனவே மீண்டும் நாம என்ன பண்ணணும், செக்கு எண்ணெய் ஆரம்பிக்கணுங்க. எள்ளு 20 கிலோ எள்ளு வெயில்ல காய வச்சு அதை கொண்டு போய் மிஷின்ல கொடுத்து பாருங்க, எள்ளுன்னு கிடைக்கும். கடலை வாங்கிட்டு வாங்க, கடலை அரைச்சு மேல காய போடுங்க, மிஷின்ல கொடுங்க, கடலை எண்ணெய். தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெயில்ல காய போடுங்க, தேங்காய் எண்ணெய். எந்த எண்ணெய் வேணுமோ நீங்களே தயாரிங்க. புரிஞ்சுக்குங்க, எண்ணெய் நல்லது, கொழுப்பு நல்லது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, இப்ப ஒரு 100 வியாதி சொன்னேன் இல்லையா, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பித்தப்பையில கல்லு, தோல் வியாதி, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் உடம்பில் உள்ள கொழுப்பு நல்ல கொழுப்பாக இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், இனிமேல் எண்ணெய் பலகாரம் சாப்பிடணும், தேங்காய் சாப்பிடணும், ஆனா ஒழுங்கா சாப்பிடணும். எப்படி ஒழுங்கா சாப்பிடணும், பசி எடுத்தாதான் சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், நல்லா கூழ் மாதிரி பல்லுக்கு வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடணும். இப்படின்னு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு நான் 1.5 மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி யார் சாப்பிடுறீங்களோ என்ன பலகாரம் தான் சாப்பிடலாம், தேங்காய் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாங்க. எனவே இனிமேல் எண்ணெயை நீங்களே தயாரியுங்கள், அதுவே சிறந்தது. தேங்காய் எல்லாம் சேர்த்திக்குங்க, எண்ணெய் பலகாரம் எல்லாம் சேர்த்திக்குங்க. இனிமேல் எந்த வீட்டுக்காவது போய் பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா ஏன்னா கொழுப்பு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன், எண்ணெய் பலகாரம் அப்படின்னு ஒதுக்காதீங்க. இனிமேல் நான் சொல்லி கொடுக்குற டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டு இந்த வீட்டுக்காவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா அதை புளியுங்க. எண்ணெய் வரலன்னு வச்சுக்கங்களேன், எண்ணெய் கம்மியா ஊத்திருக்கீங்கன்னு டம்ளர்ல எண்ணெய் வாங்கி பஜ்ஜியை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது. எண்ணெய் நல்லது, கொழுப்பு நல்லது, தேங்காய் நல்லது, அதை ஒழுங்காக சாப்பிட தெரிந்தால் நல்லது, தப்பா சாப்பிட்டதால் கெட்டது. எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிடுவதற்கு உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்காமல் அந்த பொருளை சாப்பிடாத, இந்த பொருளை சாப்பிடாத சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எதையுமே சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. எனவே எண்ணெய் நல்லது, கொழுப்பு நல்லது. அதுலயும் அரிசி இருக்கு இல்லையா, அரிசிய பாலிஷ் பண்ணீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட அரிசி. அதாவதுங்க இந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை பாலிஷ் பண்ணும்போது கீழே விழுகுது இல்லையா, அது என்னது, அரிசி தவிடு. அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க தெரியுமா, அதை ஒரு மிஷின்ல கொடுத்து எண்ணெயா எடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் ரைஸ் பிரான் ஆயில். அதை உங்ககிட்டயே காஸ்ட்லியா வித்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அரிசியில வேண்டான்னு எடுக்கப்பட்ட அந்த தவிட கொண்டு போய் எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் எடுக்கப்பட்ட அந்த தவிடு இருக்கு இல்லையா, அதில் தான் உலகில் உள்ள எல்லா பிஸ்கட் கம்பெனியும் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த பிஸ்கட்ல 4 லிட்டர் பால் இருக்குன்னு அவனே சொல்லுவான் உங்ககிட்ட. புரியலையா, எல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். அதனால அரிசிய கைக்குத்தல் அரிசின்னு சொல்றாங்க இல்லையா, அதை சாப்பிடுங்க. ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா 4 பிஸ்கட் சாப்பிட்டதுக்கு சமம், இவ்வளவு எண்ணெய் குடிச்சதுக்கு சமம். எல்லாம் நல்ல பொருள் இருக்குது. இருக்கிற நல்ல பொருள் எல்லாம் குப்பைன்னு சொல்லி தவிடா மாத்திட்டு பாலிஷ் பண்ண அரிசியா கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி பாலிஷ் வேற, அதை பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்பு சத்தே இருக்காது. அதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும் சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்கள், சொந்தமாக நீங்களே அரைத்த எண்ணெயை சாப்பிடுங்கள், தேங்காய் சாப்பிடுங்கள், கண்டிப்பாக நன்றாக இருப்போம். எனவே கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு தான் கெட்டது என்று புரிந்து கொண்டு கொழுப்பை சாப்பிட்டு நாம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தி நாம் இந்த மருந்தில்லாத ஒரு உலகத்தை நாம் படைக்க முடியும். எனவே கொழுப்பு நல்லது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து ஒவ்வொரு நாளும் அருமையான சிந்தனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைய சிந்தனை அனைவருக்கும் ஒரு தேவையான ஒரு அற்புதமான நிகழ்வு. அனைவருக்கும் இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி அற்புதமாக நமக்கு வகுப்படுத்தி வந்தாலும் 2 வாரங்களாக நமக்கு அந்த வாழ்க்கை தத்துவத்தின் ஈகையை பற்றி அற்புதமாக ஒரு வகுப்பை நமக்கு சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு அதன் தொடர்ச்சியாக வாழ்க்கை தத்துவத்தின் ஈகையின் தொடர்ச்சியை இன்று அளிக்க இருக்கிறார் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்கள். இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களை ஈகையை பற்றி விளக்கம் கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும்
ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்கமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாரா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து செவிமடுப்பது என்பதே பெரிய விஷயம். அதனாலதான் சொன்னாங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று. அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலை. அப்ப ஏன் அதற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த செவிச்செல்வத்திற்கு இருக்கிறது. அப்ப அதை பற்றி அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப அந்த அறிவை பெருக்கிற செயல்ல தான் நாம தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முதல்ல விதைக்கணும். முளைக்கிறது முளைக்காதது இரண்டாவது. விதைத்தால்தான் முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போல முதல்ல நல்ல சிந்தனைகளை கேட்கணும். நீங்க எந்த அளவுக்கு நல்ல சிந்தனைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அது நம் காதுகளின் வழியாக சென்று நம்முடைய கருமையத்திலே பதிந்து கொண்டே இருக்கிறது. எது பெரும் புண்ணியம்? நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, நல்லதை சொல்வது, நல்லதை செய்வது, நல்லதை நினைப்பது இல்லையா? இதுதான் புண்ணியம். அப்ப இப்போ நாம் செய்து கொண்டிருக்கிற செயல் ஒரு புண்ணிய செயல். நல்ல விஷயங்களை, நம் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை நம் காதுகள் வழியாக செவிமடுத்து நம் கருமையத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம கருமையம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதில் இருக்கிற பதிவுகள், பாவ புண்ணியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது தீர்மானிக்குது. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ இப்பிறவிலையோ முற்பிறவிலையோ ஊறுப்பட்ட தவறுகளை செய்துட்டோம். அப்ப அந்த தவறுகளினுடைய வெளிப்பாடாக துன்பத்தை அனுபவிக்கிறோம். பல நன்மைகளையும் செய்திருக்கிறோம், அதற்காக இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். அப்ப இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த துன்பம் கடந்து இன்பம் மட்டும் நிலைக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். பட் அதற்கான செயல் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற செயல் தான். நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, நல்லதை சிந்திப்பது, நல்லதை சொல்வது, நல்லதை செய்வது, நல்லதை உணர்வது. இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. அந்த விதத்துல நல்ல சிந்தனை எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம மனதிலே போட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கருமையம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு பெரிய ட்ரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 லிட்டர் ஒரு ட்ரம். அந்த ட்ரம் முழுக்க தண்ணி இருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டு போச்சு. பல நாளா அந்த தண்ணி பயன்படுத்தாம விட்டதுல அந்த தண்ணி கெட்டு போய் வாசம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்ப அந்த தண்ணிய ட்ரம் அப்படியே சாய்க்கலான்னு முயற்சி பண்றோம், சாய்க்க முடியல. பெரிய ட்ரம்மா இருக்கு. இப்போ அந்த ட்ரம்மு பக்கத்தால ஒரு முகடு இருக்கிறது. முகடுன்னா தெரியுமா? அந்த தண்ணி ஓட்டு வீடுகள்ல அந்த சைடுல வச்சு தண்ணிய ஒரு இடத்துல கொண்டு வந்து தோணி வழியா கீழே ஊத்திட்டு. அப்ப அந்த தோணிக்கு பக்கத்தால இந்த ட்ரம்ம ஒரு 2 பேர் சேர்ந்து நவுத்தி கொண்டு போய் வச்சுட்டீங்க. அந்த அன்னைக்கு நைட் நல்ல மழை பெய்யுது. இப்போ காலையில வந்து அந்த ட்ரம்மை பாக்குறீங்க. அந்த ட்ரம் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா பளிங்கு போல நீர் நிறைந்து இருக்கும். இரவு நேரத்துல மழைக்கு முன்பாக அந்த தண்ணீர் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? இப்ப யாராவது அந்த தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றினீர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. மாறாக நல்லதை உள்ளே ஊற்றிக்கொண்டே இருந்தோம், கெட்டது தானாக வெளியேறி விட்டது. இந்த விஷயத்தை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ளணும். கெட்டதை விடணும் அப்படிங்கிறத விட நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல.
ஏன்னா கெட்டதை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. இயற்கையாவே அது அப்படித்தான். நல்லதை விட கெட்டதுக்கு நாம் அதிக உணர்வுகள் தன்மைகளை கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம நல்லதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது கெட்டது தானாக வெளியேறிவிடும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லதை ஆனா ஊற்றிக்கொண்டே இருக்கணும். நல்லதை செய்து கொண்டே இருக்கணும். கெட்டது தானாக நம்மை விட்டு வெளியேறும். கோபத்தை தவிர்க்க முயல்வதை விட பொறுமையாக இருப்பதற்கு நாம பழகிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வகையில தொடர்ந்து உங்க கருமையத்துல நல்ல விஷயங்களை பதிய வைத்துக் கொண்டே இருப்பதற்கு முதல்ல நன்றி. இது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு விதமான ஈகை. நம்ம பிறருக்கு செய்கிற ஈகை விட நமக்கு நாமே ஈகை நாம் செய்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஈகை. சரி, அந்த விதத்திலே ஈகை என்பது நம்ம பொதுவா பொருள் அளவிலே தான் ஈகை ஈகை என்று பார்த்திருக்கிறோம். அவர் அதை கொடுத்தார், இவர் எதை கொடுத்தார், நல்லதுதான், மாற்று கருத்து இல்லை. பட் என்ன மனோநிலையில இருந்து கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஈகையில. நீங்க உயர்ந்த நிலைக்கு வரணும்னா நீங்க எதுலெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கொடுங்கன்னு சொல்றாங்க மகான்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். அவ்வளவுதான். இப்ப அன்பு உங்களுக்கு பெருகணும்னா நீங்க அன்பை ஈகையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு பொருளாதாரம் பெருக வேண்டும் என்றால் பொருளை ஈகையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இருப்பதில் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் யாருமே எதுவுமே மக்களுக்கு பெருசா கொடுக்கறதே இல்லைன்னு புலம்பிட்டே இருந்திருக்காரு. கையில 2 தேங்காய் வச்சிருந்திருக்காரு. 2 தேங்காய் வச்சிருந்திருக்காரு. அப்போ ஒருத்தர் கேட்டாராமா, இந்த ஒரு தேங்காய் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம். எனக்கு இருக்கிறதே 2 தேங்காய் தான், நான் எப்படி இதை அடுத்தவனுக்கு கொடுக்கறது? நான் என்ன 1000 தேங்காயை வச்சிருக்கிறேன்? 1000 தேங்காய் வச்சிருந்தா நான் அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 2 தேங்காய் வச்சிருக்கிறப்ப உன்னால ஒரு தேங்காய் கொடுக்க முடியலன்னா நீ 1000 தேங்காய் வச்சிருக்கிறப்ப சத்தியமா கொடுக்க மாட்டேன். அதான் கான்செப்ட். அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், 1000 தேங்காய் வந்தா நான் கொடுத்துருவேன் சார் அப்படிங்கிறோம். வாய்ப்பே கிடையாது. 2 தேங்காய் வைக்கிறப்பாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 1000 தேங்காய் வந்துச்சுன்னா நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. இதுதான் மனோநிலை, மனித மனோநிலை. அப்ப வந்தா நான் கொடுக்குறேன்னா கொடுத்தாதான் வரும். இந்த பிச்சைக்காரன் ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல படம், விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல உயிர் போற தருணத்துல படுத்து கிடப்பாங்க, கோமா ஸ்டேஜ்ல. அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ மருத்துவ வசதி செலவு பண்ணி பார்ப்பாங்க, காப்பாற்ற முடியாது. கடைசியா ஒரு சாமியார்ட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப அவர் போய் ஒரு 48 நாள் நீ பிச்சை எடுக்கணும், யார் என்னன்னு தெரியாத மாதிரி நீ போய் பிச்சை எடுக்கணும், அப்பதான் உன்னோட கர்மாவெல்லாம் கழியும், கர்ம கழிஞ்சா உங்க அம்மாவை காப்பாத்திடலான்னு சொல்லுவார். அப்ப அந்த ஹீரோ கேட்பாரு, முதல்ல எங்க அம்மாவை காப்பாத்திருங்க, அப்புறம் நான் போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிறார். சரிங்களா? நம்ம குறுக்கு புத்தி அப்படிதான் யோசிக்கும். முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் நான் செலவு பண்ற மக்களுக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு அந்த சாமி சொல்லுவாரு, இயற்கையில கொடுத்தாதான் பெற முடியும், அப்படித்தான் விதி. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், டேக் அண்ட் கிவ் பாலிசி இல்லை. நீ எதை கொடுக்கறையோ அது திரும்ப வரும். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்க ஒரே ஒரு மாமரத்தினுடைய விதையை ஈகையாக நட்டால் அது பல ஆயிரக்கணக்கான மாங்காயாக உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும். ஒரே ஒரு நெல்மணியை நீங்க நாத்து எடுத்து நட்டீங்கன்னா அது நூற்றுக்கணக்கான நெல்மணியாக பெருகி உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க முதலடி எடுத்து வைத்தால் மட்டுமே அது நிகழும், இல்லைன்னா இயற்கையில சாத்தியம் இல்லை. அப்போ அதனால நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, 1% நீங்க சமுதாயத்துக்காக கொடுங்க. நபிகள் 2.5% சொல்றாங்க. நீங்க இன்னும் அதிகப்படியான சதவீதம் நீங்க சமுதாயத்துக்கு ஒதுக்கும் போது அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வந்தே ஆகணும். ஏன்னா இயற்கையினுடைய விதி என்னன்னா செயலுக்கு விளைவு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. நியூட்டனோட தேடல அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு நிகரான எதிர் விளைவு நிச்சயமாக உண்டு.
இது கடவுளால் வந்தாலும் மாற்ற முடியாது. அப்ப ஈகை கொடுப்பது என்பது ஏதோ பிறருக்கு செய்யற நன்மை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய நன்மை. ஒருத்தருக்கு 4 இட்லி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பணிவோடு அதை செய்ய வேண்டும். ஏன்னா நாம கொடுக்கறது இட்லி, அவரு கொடுக்கறது புண்ணியம். அவருதான் உயர்ந்தவர். அவர் இல்லாட்டி நமக்கு புண்ணியம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. புண்ணியம் என்ன செய்கிறது? நம் பாவத்தை கழிக்கிறது. அப்ப வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பொருள் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு எல்லாருக்கும் தான தர்மம் செய்து 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 உங்களுடைய புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். இல்லைன்னா என்னாகும்? துன்பம் வரும் காலத்திலே உங்களுடைய பொருள் உங்களுக்கு உதவாது. உங்களுடைய புண்ணியம் தான் உங்களுக்கு உதவும். ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒருவர் 25 வயது இருக்கிற இளைஞர், அவருக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லத்திலே ஏற்பாடு செய்யறாங்க. இப்ப திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்து எப்படி காலகட்டங்கள் சூழல் எல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அது கொஞ்சம் கிராமம். அந்த கிராமத்துல ஜோசியர் இல்லை. அடுத்த ஒரு 2 கிராமங்கள் தள்ளி ஒரு ஜோசியர் இருக்கார். அவர்கிட்ட இவங்க ரெகுலரா பாக்குறாங்க. அவர் இங்கிருந்து கடந்து போறார். கடந்து போகும்போது நீண்ட தூர பயணம். ஒரு காடு மலையை தாண்டி தான் அந்த ஊருக்கு போகணும். போறாரு. போயிட்டு காலையில கிளம்புனவர் சாயங்காலம் அந்த ஊர் போய் சேர்ந்துட்டாரு. போயிட்டு ஜாதகம் பார்க்கறாரு. ஜாதகம் பார்த்தா பயங்கரமான ஷாக். அந்த ஜோதிடருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன ஷாக்கு? இன்னைக்கு நைட்டு கருநாகம் தீண்டி இவர் இறக்கணும் அப்படின்னு அவரோட ஜாதகத்தில் இருக்கு. ஜாதகத்தை பார்த்து கணிச்சிட்டார். இந்த அளவு கணிக்க முடியுமானா கணிக்க முடியும். சரியான ஜோதிடர்களால் எந்த க்ஷணத்தில எப்படி நமக்கு மரணம் வருங்கிறத கணிக்க முடியும். அது அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்கணும். தியானத்திலே ஞானத்திலே உயர்ந்து தான தர்மங்களிலே சிறந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் தட்டும். சரி, அதை விடுங்க. அப்போ அவரு பார்த்துட்டு இவரு கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரின்ட்டு இவரு சாயங்காலம் கிளம்புனவரு அப்படியே திரும்பி பாதையில வர்றாரு. வரும்போது அப்படியே இருட்டு தட்டுது. பகுதி தூரம் வந்திருக்காரு. இருட்டு தட்டுது. தட்டுறப்போ இரவுல பயணம் செய்ய முடியாது இல்லையா காடுல. அப்போ அப்படியே சுற்றி பார்க்கறாரு. ஒரு பாழடைந்த ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல போய் சரி ஓய்வு எடுத்துட்டு காலையில நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறாரு. அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. தூங்குறப்போ மிக சரியாக 12 மணி இருக்கும். அங்க அந்த பாலடைந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பெரிய கருநாகம் வருது. அவரை கொத்தி போடுச்சு. கொத்துனது தெரிஞ்சிச்சு அவருக்கு. எந்திரிச்சு ஐயோ அம்மான்னு கத்துறாரு. யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. இரவு நேரம். அந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட தொலைவில ஒரு நபர் பயணித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தா ஒரு வைத்தியர் போல. காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துனோடனே அந்த சப்தம் கேட்டு அவர் அங்கிருந்து வர்றார். வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தா கருநாகம் கடித்ததை அவர் பார்த்து உணர்ந்துட்டாரு. அவர் வைத்தியரா இருக்கிற காரணத்தினால பக்கத்தால இருக்கிற 2 மூலிகைகள் எடுத்து அதன் மேல பிழிந்து விட்டு இந்த 2 மூலிகை எடுத்து அவர் வாயில ஊற்றி, இரவு முழுக்க நீ உறங்காமல் இருக்கணுமப்பா, சரியாயிருது, விஷம் முறிந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்புறம் அவரு அங்கிருந்து காலையில கிளம்பி ஊருக்கு போயிட்டார். போயிட்டு மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது. அவருக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. திருமணத்திற்காக பத்திரிகை கொடுக்கணுங்கிறதுக்காக மீண்டும் ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த ஜோதிடரை பார்க்கறதுக்கு வர்றாரு.
இந்த ஜோதிடருக்குன்னா எப்படி இருக்கும் பாருங்க. சரிதானுங்களா? நம்ம போய் செத்து போனவன் எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு ஷாக்கா இருக்கு. அவரு ஒரே ஆச்சரியம். என்னப்பா என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி திருமணம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவருக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். எப்படி இப்படி இருக்கிறீங்க, இப்ப என்ன நடந்தது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இங்க இருந்து போகும்போது உனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டதா? ஆமா சாமி, நான் வேற சொல்றதுக்கு மறந்துட்டேன். உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு போறப்போ அங்க போய் நைட் தங்குனேன். ஒரு பெரிய கருணாகம் வந்து என்னை கடிச்சிருச்சு சாமி. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் நான் காப்பாத்துன்னு கத்துனேன். இங்க இருந்த ஒரு வைத்தியர் வந்தாரு. அவர் வந்து எனக்கு மூலிகை கொடுத்து எனக்கு சரி பண்ணி விட்டாரு சாமி. அவர் இல்லாட்டி அந்த அன்னைக்கு நான் உயிர் போயிருக்கு, எனக்கு நான் இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு ஒரு கேள்வி, இப்படி நடந்து இவர் இறக்கணுங்கிறது இவர் ஜாதகத்துல விதியில இருக்குது. ஆனால் எப்படி இவர் தப்பினார்? அப்ப அந்த ஜாதகம் பாக்குறதுக்கு அவர் வர்ற வரைக்கும் அதுதான் விதி. அப்ப திரும்பி போய் அங்க போய் படுத்திருக்காரு. அது எத்தனை நேரம் இடையில? ஒரு 4 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மணி நேரத்துல நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ஏதாவது செஞ்சிருக்கான், ஏதாவது ஒரு செயல் செஞ்சது அந்த கர்மாவை மாத்தி போடுச்சு. என்ன செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யல சாமி. ஏதாவது தான தர்மங்களுக்கு இது போற வழியில பண்ணினியா? இல்ல சாமி, எதுவும் பண்ணல. யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்தியா? இல்ல சாமி, எதுவும் பண்ணல. அப்படி நிறைய கேள்வி கேட்கிறாரு. இல்ல சாமி, நான் எதுவும் பண்ணல, யாரையும் பார்க்கல, எதுவும் பண்ணல. நான் பாட்டுக்கு நான் போனேன், போயிட்டு இருட்டாயிருச்சுன்னு அந்த மண்டபத்துல தங்கினேன். நல்லா யோசிச்சுப்பாருன்னா அவனுக்கு பெருசா தெரியல. அப்புறம் என்ன கோயில்ல தங்கினேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுவா சாமி, அது ஒரு நல்ல ஒரு சிவன் கோயில், நல்ல பழம்பெருமையான ஒரு சிவன் கோயில். அப்படியே பாத்தீங்கன்னா சாமி அப்படி பாழடைந்து கிடக்கு சாமி. அப்படி ஒரு சக்தி இருக்கு அங்க கோவில். அவ்வளவு அந்த கடவுளை பார்த்தா அவ்வளவு தெய்வீகமா இருக்கு. சரி, வேற ஏதாவது நினைச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா சாமி, நீ எனக்கு மட்டும் பொண்ணு பொருள் இதெல்லாம் நிறைய இருந்ததுதா, இந்த கோவிலை எடுத்து சரி பண்ணி எல்லா மக்களும் வந்து வழிபடுற ஒரு இடமா மாத்திருப்பேன் அப்படின்னு நினைச்ச சாமி. போனோன்னே பார்த்துட்டு அப்புறம்தான் பாம்பு கடிச்சுது. ஆமா சாமி, அதுக்கப்புறம் தான் பாம்பு கடிச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப ஜோசியர் புரிஞ்சுட்டார். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு தெய்வ ஆலயம் இப்படி பாழடைஞ்சு கிடக்குது, எங்கிட்ட மட்டும் காசு பணம் எல்லாம் இருந்திருந்தா இதை எடுத்து சரி பண்ணி மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு நினைத்தார். பாத்தீங்களா? அந்த எண்ணம் ஒரு புண்ணியத்தை கிரியேட் பண்ணிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம். ஒரு பாவம் எப்படி உங்களுக்கான துன்பத்தை வந்து அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கோ, அது மாதிரி இவர் நினைத்த புண்ணியம். ஆக்சுவலா அவர் கருணாகம் தீண்டி இறக்கணும். ஆனால் இறப்பதற்கு முன்பாக அவர் நினைத்தார் பாருங்க, ஒரு நல்ல எண்ணம். இந்த கோயில் எடுத்து நான் சரி பண்ணி மக்களுக்கு பயன்படுத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சாரு. செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செய்யல, நினைத்தார். அந்த நினைத்த ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா, அது கிரியேட் ஆகி அங்க ஒரு வைத்தியரை வர வச்சிருச்சு. அப்ப நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய விஷயம். எண்ணம் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க எந்த மாதிரியான ஈகை செய்யறீங்களோ இல்லையோ, காலையில எழுந்த உடனேயும் 10 முறை இந்த வையகத்தை நினைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்த்திருங்க. இது மிகப்பெரிய ஈகை. ஏதோ சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இதைய இந்த பிரபஞ்ச வான்காந்த களத்திலே நீங்க ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஆற்றலை பதிவிக்கிறீங்க. ஒரு கோவிலை நல்லா இருக்கணும்னு நினைச்ச நபருக்கே அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னா, இந்த உலக மக்கள், உலக உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் வாழ்க வையகம்னா என்ன அர்த்தம்? இந்த வையகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும். சரிங்களா? அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வாழ்க வையகம்.
என்ன கொஞ்சம் உணர்வு பூர்வமா சொல்லணும். கண்களை மூடி நாம் வாழ்கின்ற இந்த பூலோகத்தை வையகத்தை நினைத்து இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் உயிர்களும் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லி பாருங்க. சரிங்க, இன்றிலிருந்தே தொடங்குவோம். நாளை காலையிலிருந்து காலை எழுந்த உடனே முதல் வேலை என்ன? ஏதாவது யூரின் மோஷன் ஏதாவது வரணும்னா போயிட்டு வந்துட்டு, இல்லை அது பெரிய தேவையில்லாட்டி எழுந்த உடனே கண்களை மூடி இந்த வையகத்தை நினைத்து, ஏன்னா நம்ம எந்திரிச்சோடனே லோ ஃப்ரீக்வன்சியில் இருப்போம், அது ஒரு பெரிய பிளஸ் நமக்கு. அப்ப இந்த வையகத்தை நினைத்து மனதார ஒரு 10 முறை வாழ்த்தி பாருங்க. ஜஸ்ட் செய்து பாருங்க, உங்க லைஃப்ல எவ்வளவு மாற்றம் வரும்னு பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் நீங்கும், எவ்வளவு தடைகளை நீங்க கடந்து வருவீங்க. அது அவ்வளவு பெரிய ஒரு ஈகை. அப்ப எண்ணத்தில் ஈகை. அப்ப நம்ம மனசு எண்ணம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே நல்ல சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். உங்களுக்கும் நல்லதா, ஊருக்கும் நல்லதா நினைக்கணும், அதைத்தான் செய்யணும். இது நித்திய கடன். சரிங்களா? அப்ப அந்த விதத்துல ஈகை என்பது பொருள் மட்டும் அல்ல. உங்க உடல் உழைப்பை நீங்கள் கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஈகை. உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இறைவன், அதான் நான் சொல்லியிருப்பேன், போன வகுப்புல சொன்னேன்னு தெரியல, இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்வத்தை கொடுக்கிறான். செல்வத்தை கொடுப்பது நாம் வைத்து கொண்டு நாம் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல. இப்போ எனக்கு வேதாத்திரி மகரிஷி அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த அறிவை கொண்டு நான் நல்லா வாழ்றதுக்கு மட்டும் அல்ல, இந்த அறிவை கொண்டு பிறர் நல்லா வாழ்வதற்கான உதவியை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நான் கொடுக்க கொடுக்க இந்த அறிவு எனக்கு பெருகி கொண்டே இருக்கும். எப்பவுமே கொடுப்பது பெருகும்னு சொல்லுவாங்க இல்லையா? கொடுப்பது எப்பவுமே பெருகும். அப்போ எப்பவுமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில நாம் இருக்கணும். நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற மனோநிலையில் இருக்கணும். யாருக்கு என்ன கொடுக்க முடியுங்கிற மனோநிலையில் இருக்கணும். மனோநிலை மட்டும் போதாது, கொடுப்பதற்கான சூழலை நம்ம உருவாக்கணும். அதுக்கு கொஞ்சம் திட்டமிடணும். என்னுடைய உடல் உழைப்பை எப்படி இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பது, என்னுடைய அறிவின் ஆற்றலை எப்படி இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பது, எங்கிட்ட இருக்கிற செல்வத்தை எப்படி இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பது, முடிந்த வரைக்கும். அதற்கென்று நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, அது போக சரிங்களா, நம்மால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று ஒரு திருக்குறள். சரிங்களா? அதாவது இந்த ஈகை அப்படிங்கிறத இன்னும் நிறைய விதத்துல நாம சிந்திக்க வேண்டும். தவம் செய்வதை விட உயர்ந்தது ஈகை என்று வள்ளுவர் சொல்றார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவம் செய்வதை விட உயர்ந்தது பிறருக்கு உதவி செய்வது என்று வள்ளுவம் எடுத்து விளக்குகிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய ஈகையை பற்றி நிறைய இன்னும் செய்திகளை நீங்க உங்க மனதில் உள் வாங்கணும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாம சேர்த்து வைத்து இருக்கிற அந்த செல்வத்தை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாமளே வைத்துக் கொள்கிறோம். அவங்க ஒரு காலத்துல அந்த செல்வத்தை எல்லாம் இழந்துருவாங்க. எவ்வளவுதான் நீங்க செல்வத்தை சேர்த்தாலும் 3 தலைமுறை தானே சொல்றாங்க. அதே போல இன்னொரு நல்ல குறள் ஒண்ணு மனதில் வருமானி, சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஏயாம் அப்படின்னு ஒரு குறள்.
அதாவது இறப்பதை விட வேறொன்று துன்பம் இல்லை. ஆனா அந்த முடியாதவங்களுக்கு ஒரு பொருள் நம்ம கொடுக்க முடியாத நிலை வரும்போது அப்ப இறப்பு கூட பரவாயில்லை என்று தோணுமாமா, இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியலைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப இறப்பை விட ஒரு கஷ்டமான ஒரு செயல் ஈயாமை அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா சொல்றாங்க. ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே கொடுப்பது தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? அப்ப நம்மால என்ன கொடுக்க முடியும், எதை கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்னு பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் சென்ற வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த ஈகையை விட நம்ம அடுத்த வகுப்புல நம்ம அறிவின் நிலை படிகளை பற்றி சிந்திக்க போறோம். இப்ப அறநெறிகள் போதும். இன்னும் நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம், போதும். அடுத்து இன்னொரு 3 இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஞானம் அடைவதற்கு அந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கம் கடமை ஈகை மாதிரி அடுத்தது பக்தி ஞானம் முழுமை பேர் என்பது மிக முக்கியம். அதை பற்றி சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் சென்ற வகுப்புலேயே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் ஒதுக்குங்க. 5 நிமிடம் மட்டும் ஒதுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நல்ல செய்திகளை பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு தேவை அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அறிவுதான் தேவையாக இருக்கிறது. அதனால இந்த வையகத்தை வாழ்த்துற ஒரு செயலை நிச்சயமா நம்ம தொடங்குவோம். அதே போல இந்த பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் சொல்றதுக்கு நம்மாலான முயற்சியை செய்வோம். ஈகை கொடுக்கும்போது உங்க கர்மா வேலை செய்யும். சரிங்களா? சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் மதிக்க மாட்டார்கள். யாரையும் எதையும் எதிர்பார்த்து இந்த ஈகையை செய்ய வேண்டாம். நம்மால் முடிந்ததை நாம செய்யறோம். சரிங்களா? அந்த அளவுல நம்ம சிறப்பா செய்வோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி திரை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு அந்த ஈகையின் தொடர்ச்சி சென்ற வாரம் நமக்கு சிறப்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்து நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தினார்கள். அந்த வகையிலே இன்றும் நமக்கு அந்த ஈகையின் தொடர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மனதால் நாம் ஒரு எண்ணத்தை நினைத்தாலே, நல்ல எண்ணத்தை நினைத்தாலே நமக்கு அந்த ஈகையினுடன் பயன் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் கூறி அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தினார்கள். அந்த வாழ்க வளமுடன் என்று நம்ம இந்த பிரபஞ்சத்தையே வாழ்த்தக்கூடிய அந்த சூழ்நிலை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்டால் அனைவருக்கும் சிறப்பானதொரு வாழ்க்கை அமையும். நமக்கு அந்த ஈகை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கம் நமக்கு ஐயா கொடுத்தாங்க. அதை விட பாத்தீங்கன்னாக்கா கர்ம வினைகளை நாம் எந்த அளவுக்கு நமக்கு நாமே போக்கிக் கொள்ள முடியும் என்பதை பற்றியும் பல்வேறு விளக்கங்களுடன் இன்னைக்கு சிறப்பாக நம்ம இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. தொடர்ந்து ஐயா நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் நமக்கு இந்த தொடர்ச்சியா கடமை, அடுத்த ஈகையை பற்றி இப்போ நல்ல அருமையான விளக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, தெளிவாயிட்டோம். நன்றி. ஐயா சொன்னது போல் நமக்கும் ஒரு அந்த ஈகைக்கு உண்டான ஒரு விளக்கத்தையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் நமது குழுல உள்ளவங்க இதை பயன்படுத்தி, ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்வு கிடைப்பது என்பது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத சென்ற வாரமே நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால தொடர்ச்சியா நம்ம இந்த நிகழ்வுகளை பற்றி மற்றவர்களுக்கு ஒரு 5 நபர்களுக்கு தினம் எடுத்து கூறினாலே நாம் தினம் செய்யும் ஈகை நமக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு அற்புதமான விளக்கம் சென்ற வாரமே கொடுத்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து அனைவரும் இந்த நிகழ்வுகளை பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி இந்த ஈகையினுடைய புண்ணியத்தை எவ்வளவு அடைய வேண்டும் என்று அனைவரையும் நன்றி.
இந்த தொடர் நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக அளித்து சிறப்பித்து கொடுத்த கும்பகோணம் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் துணைவியார் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்கம்மா. சொன்னது நல்ல மனசுல பதிஞ்சிச்சு. எவ்வளவு கோவம் இருந்தாலும் போயிடும் அவர் வார்த்தைகள் கேட்டால். மனசுல நல்லா இருக்கு, நிம்மதியா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.